முப்பாட்டன் டைரி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் நம்முடைய தமிழ் மக்களுடைய வரலாறை, நம்முடைய தமிழ் மக்களினுடைய கலாச்சாரத்தை, நம்முடைய மருத்துவ முறையை, நம்முடைய போர் முறையை, நம்முடைய பண்பாட்டை முழுவதுமாக நம்முடைய தலைமுறைகள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இன்றைக்கி முப்பாட்டன் டைரியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாண்டிய மன்னனை பற்றி. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வைகோ இருக்கார் இல்லையா, பல மேடைகளில் இந்த மன்னனை பற்றி பேசியிருக்கிறாரு. சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய திரு விஜய் அவர்கள் கூட இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் மன்னனை பற்றி பேசியிருப்பார். படித்தவர்கள்கிட்ட போய் இந்த பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருப்பார். சங்ககால பாண்டிய நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரை, தேனி, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, திண்டுக்கல் பகுதிகளில் ஒரு சில பகுதிகள், இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தது இன்னைக்கு. இதுதான் சங்ககால பாண்டிய நாடு. இந்த பகுதியை ஆட்சி செய்தவனால் முதலாம் பாண்டியன் நெடுஞ்செழியன். சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த மன்னன் தான். அவனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். மிக சிறிய வயதிலேயே அரசு கட்டில் ஏறி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவன் யாரு அப்படின்னு சொன்னா இந்த பாண்டிய மன்னன். ஏன்னா அவனுடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய சிறிய வயதிலேயே காலமாயிடுவாங்க. அதனால இவன் தான் அந்த அடுத்த வாரிசு, இவன் தான் அரசு கட்டில் ஏறணும், அரசாளனும், அரசாட்சிக்கு உரியவன் பாண்டிய மன்னன் தான். சரியவனா இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் என்ன முடிவு பண்ணி இந்த பாண்டிய மன்னனை அரசனை முடிசூட்டுறாங்க. மிகச்சிறிய வயது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அது எப்படி மிக சின்ன வயதிலேயே அரசு கட்டில் ஏற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த பலவர் இடைக்குன்றர்களார் புறநானூறுல இவனை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. 77வது பாடல், தாலி கழைந்தென்று மிலனே அப்படின்னு ஒரு வரி வரும். அப்படின்னா இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தாலி அணிந்திருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்ல, இந்த இடைக்குன்றர்களார் தாலி அப்படின்னு இங்க குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அரைஞான் கயிறு இடுப்புல கட்டுறோம் இல்லையா, அந்த தாயத்தெல்லாம் கட்டி அரைஞான் கயிறு கட்டுவோம் இல்லையா, அந்த இந்த அரைஞான் கயிறு வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் எப்படி கட்டி விட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, சங்கு, சக்கரம், வேள், வாள், தண்டு, இந்த 5 படைக்கருவிகள், இந்த 5 கருவிகளையும் ரொம்ப சிறிய அளவுல செஞ்சு ஒரு நூல்ல கோர்த்து அவனுடைய இடுப்புல கட்டி விடுவாங்களாம். அந்த இடுப்புல கட்டி இருந்த அந்த அரைஞான் கயிறை கூட அவன் கழற்றவே இல்லை. அவ்வளோ சின்ன வயது. அந்த சின்ன வயதிலேயே அரச கட்டில் ஏறிட்டான் இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு இடைக்குன்றர்களார் புறநானூற்றுல குறிப்பிடுறார். ஐயோ, இவ்வளவு சின்ன வயதிலேயே விதி வந்து இவ்வளவு பெரிய பாண்டிய நாட்டை நம்ம நெடுஞ்செழியன் கையில கொடுத்துருச்சே, இவன் எப்படி ஆட்சி செய்ய போறான்? இவனுக்கு நல்ல அமைச்சர்கள் அமைந்து அவனை நல்ல வழிகாட்டுதல் நடத்தணும். அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேர்ல இந்த பாலகன் இந்த நாட்டை ஆட்சி செய்யட்டும், நல்லாட்சி நடக்கட்டும் அப்படின்னு இவனை வாழ்த்திய மக்கள் சில பேர். ஐயோ, இவ்வளவு சின்ன பையனா, இந்த பாலகனா நம்மளை ஆட்சி செய்ய போறான், இந்த பாலகனா நமக்கு பாதுகாப்பு கொடுக்க போறான் அப்படின்னு பயந்து அலறிய மக்கள் ஒரு பக்கம். இந்த செய்தி காட்டு தீ போல பக்கத்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த சேர மன்னன் காதுல விழுது. அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த சேர மன்னன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யானை, கட்சை, மாந்தரன், சேரல் இரும்புரை. சேரல் இரும்புரை தான் அந்த சேர நாட்டை ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய அமைச்சர்கள்லாம் சேரன் கிட்ட போய், மன்னா நம்முடைய பக்கத்து பாண்டிய நாட்டை ஒரு குழந்தை ஆட்சி செய்யுதான், அந்த குழந்தை எப்படி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இப்ப என்ன, ஒரு பாலகன் ஆட்சி செய்யறான் அவ்வளவு தானே அப்படின்னு சேரன் சாதாரணமா கேட்கறான். இல்ல, அங்குள்ள மக்கள்லாம் பயப்படுறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்கலாம், நம்முடைய நாட்டினுடைய பரப்பளவையும் நம்ம விரிவு செஞ்ச மாதிரி இருக்கும். அதே சமயம் அந்த மக்களை வெற்றி கொண்டோம் அப்படின்னா அவங்களை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு தானே கிடைக்கும். அப்ப அந்த மக்களும் பயப்படாம இருப்பாங்க இல்லையா. இதை விட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு மன்னன் அந்த நாட்டின் மீது போர் தொடுக்க தானே போறான், அவன் கொண்கோல் ஆட்சி செய்வான் இல்லையா, அந்த மக்களும் பாவம் இல்லையா அப்படின்னு அவனுடைய மன்னாசையை தூண்டின உடனே, சரி வாங்க போய் போர் தொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு யானை, கட்சை, மாந்தரன், சேரல் இரும்புரை தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்து வரான். சேரன் போர் தொடுத்து வரான் அப்படிங்கிற அந்த செய்தி நெடுஞ்செழியன் காதுல விழுது. விழுந்த உடனே பாண்டிய மன்னனுக்கு பயங்கர ஆர்வம் கொப்பளிக்குது. வாங்க எல்லாரும் படையை திரட்டுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், படை தடுத்து அந்த சேர மன்னனை ஒண்ணு இல்லாம ஆக்குவோம் அப்படின்னு பாண்டியன் நெடுஞ்செழியன் சொன்னோன்னு அவனுடைய படைத்தலைவன் சொல்றான், உங்களுடைய கன்னி போர் ரொம்ப பெரிய அளவுல இருக்கணும், போயும் இந்த சின்ன படையை வெற்றி கொண்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பேர் நமக்கு வேணாம், இது ஒரு சில மணி நேரத்திலேயே இந்த போர் முடிஞ்சிரும், நாங்களே அவனை வெற்றி அடைஞ்சிருவோம், அந்த மன்னனை நாங்க இழுத்துட்டு வரோம் அப்படின்னு அந்த படைத்தலைவன் சொன்ன உடனே பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன சொன்னானா தெரியுமா, அது எப்படி, என்ன ஒரு சின்ன பையன் எடை போட்டுருவீங்களா நீங்க, என்னால படை செய்ய முடியாதா, என்னால போர் செய்ய முடியாதா, நான் இந்த போர்க்கலைகளையும் கத்துக்கலையா, நான் வந்து ஒரு படைத்தலைவனாக முன்னின்று உங்களை வழி நடத்துவதற்கு தகுதி இல்லாதவனா அப்படின்னு அந்த சின்ன குழந்தைக்கே உரிய அறிவோட அவன் பேசல. அறிவு முதிர்ச்சியோட, வயதுல மூத்தவங்க
நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும், உங்களுடைய அனுபவத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவன் தாமதித்து அந்த அரசு கட்டிலில் ஏறி அமர்ந்து கொண்டான். படைத்தலைவன் தலைவனாக வழி நடத்தி போர் செய்து ஒரு சில மணி நேரத்திலேயே அவர் சொன்ன மாதிரி அந்த படையையே தோற்கடித்து சேரல் இரும்புரையை அழைத்து கொண்டு வருகிறான் அந்த அவை. இப்பவும் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு கைதி தானே சேரல் இரும்புரை, ஒரு கைதியாகத்தானே அந்த மன்னனை அழைத்து கொண்டு வருகிறார்கள், தோற்கடித்துத்தானே அந்த மன்னனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆனா பாண்டியன் நெடுஞ்செழியன் எழுந்து நின்று வரவேற்றான். அவனுடைய உபசரிப்பு எப்படி இருக்கு பாருங்க, அவனுடைய விருந்தோம்பல் எப்படி இருக்கு பாருங்க. வாருங்கள் மன்னா, உங்களை என் அவைக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சேர மன்னனை வரவேற்றான் பாண்டியன் நெடுஞ்செழியன். இதுதான் தமிழர்களுடைய விருந்தோம்பலுக்கும் தமிழர்களுடைய உபசரிப்புக்கும் ஆதாரங்களில் ஒன்று. நம்முடைய முப்பாட்டன்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். அந்த மன்னனை ஒரு சிறை கைதியாக பாண்டியன் நெடுஞ்செழியன் நடத்தவில்லை, அவனை சிறையில் அடைக்க பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லவில்லை. மாறாக பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன சொன்னான் தெரியுமா? மிகச்சிறந்த உணவு, மிகச்சிறந்த மாளிகையை இந்த மன்னனுக்கு நீங்கள் தர வேண்டும், ஊனுக்கும் உறக்கத்திற்கும் இந்த மன்னனுக்கு எந்த குறைவும் இருக்கக்கூடாது, அவன் இங்கு இருக்கும் வரை மிகச்சிறந்த ஒரு உபசரிப்பை இந்த சேர மன்னனுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பணியாளர்களுக்கு ஆணையிடுறான். இசைதான், ஆடல் தான், கூத்து தான், மிகச்சிறந்த சுவை நிறைந்த உணவு தான், எந்த குறையும் இல்லை சேரனுக்கு. அவன் ஒரு சிறை கைதி போலவே அவனை நடத்தல பாண்டியன் நெடுஞ்செழியன். மிகச்சிறந்த உபசரிப்பு, மிகச்சிறந்த விருந்தோம்பலை அந்த சேர மன்னனுக்கு பரிசளித்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன். எழுதமே கிடைச்சாலும் இன்னொரு நாட்டுல அடிமையா உட்கார்ந்து இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் சேரல் இரும்புரையை தொலைத்து கொண்டே இருக்கிறது. என்ன பண்றான்? எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டியன் நெடுஞ்செழியனை விட்டு தப்பித்து ஓடி வருகிறார். அமைச்சர்கள்லாம் வந்து சொல்றாங்க பாண்டியன் நெடுஞ்செழியன் கிட்ட, மன்னா சேரல் இரும்புரை தப்பித்து ஓடி விட்டார், சரி போகட்டு விடுங்க, எத்தனை நாளைக்கு தான் யானையை கட்டி சோறு போடுறது, இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா நாமளே சேரல் இரும்புரையை விடுவிச்சிருப்போம், பெருந்தன்மையோடு பாண்டியன் நெடுஞ்செழியன் சேரல் இரும்புரையை விடுவித்து விட்டான் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அவரே தப்பிச்சு போயிட்டாரு, இனிமேலாவது அவர் அவருடைய வலிமையை புரிந்து நல்லாட்சி செய்ய அப்படின்னு சொன்னான். அது எப்படி சேரல் இரும்புரை தப்பித்து சென்றிருக்க முடியும்? அவன் மீது படை தொடுத்து அந்த நாட்டின் மீது படைகளை செலுத்துங்கள், அங்கு போய் போர் தொடுத்து வாருங்கள், அவனை மீண்டும் சிறை கைதியாக்குங்கள் அப்படின்லாம் கோபம் கொப்பளிக்கல. அந்த சின்ன வயதிலேயே எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை, அறிவு, முதிர்ச்சின்னு பாருங்க. முதியோர் சொல்லுக்கு மதிப்பளித்தவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். எதிரியாக வந்தவனை கூட மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டுன்னு புரிந்து கொண்டு அவனை உபசரித்தவன். தமிழனுடைய விருந்தோம்பல் என்ன அப்படிங்கிறத சேர மன்னனுக்கு காட்டியவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். இதே செய்தி பக்கத்தில் இருக்கிற சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனுக்கும் போகுது. சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் அங்கேயும் ஒரு சிறிய பாலகன் ஆட்சி செய்யறானா அப்படிங்கிறது போனோம்னா அவரும் அப்படிதான், அப்படியா ஒரு சின்ன குழந்தை பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யுதா அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே இன்னொரு செய்தியும் வருது, சேரல் இரும்புரையை ஆனா தோற்கடிச்சிட்டான் பாண்டிய மன்னன். ஓ அப்படியா, அப்ப சிறு குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம எடை போடக்கூடாதோ? அப்ப என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் மன்னர்களை கூட்டு சேர்த்துக்கலாம், மன்னர்களையும் கூட்டு சேர்த்து கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு செய்யறான் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன். என்ன பண்றான் அப்படின்னா, ஏற்கனவே சேரல் இரும்புரை தோற்று போயிருக்கானா, அப்ப அவன்கிட்ட போய் கேட்போம். அவன் மனசுக்குள்ளேயும் ஒரு நெருப்பு கணந்துகிட்டே இருக்கும்ல, அதை தூண்டி விடுவோம், அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்துவோம், வரியா இப்ப அவனை ஜெயிச்சிடலாம், நாங்க உனக்கு துணை நிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சேரல் இரும்புரைக்கும் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், சேரல் இரும்புரையும் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனோடு கூட்டு சேர்ந்து விடுகிறார். இன்னும் சில குறுநில தலைவர்களையும் சேர்த்துக் கொள்கிறான். யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எருமையூரன், திதியன், பொருணன், இளங்கோவேள், மொத்தம் ஒரு 7 மன்னர்களை சேர்த்து கொண்டு பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறான் சோழன் கிள்ளிவளவன். போர் தொடுத்து வரும்போது அந்த செய்தியும் பாண்டியன் நெடுஞ்செழியன் காதுல விழுது. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு போருக்காகத்தானே நான் காத்து கொண்டிருந்தேன்னு சொல்லி ஆர்வ மிகுதியில படையெடுத்து செல்வதற்கு தயாரானே தவிர 7 மன்னர்கள் என்னை போட்டி போட்டு கொண்டு வருகிறார்களே, நான் எப்படி இவர்களை தோற்கடிப்பேன் அப்படின்னு அவன் அஞ்சி உட்காரல. எலிகள் துரத்துகிறது என்று பாம்பு பயந்து ஒடுங்கி விடுமா என்ன, யானையின் உருவம் பெரியதென்று சிங்கு குட்டி பயந்து விடுமா என்ன அப்படின்னு சொல்லி வாருங்கள், இதுதான் அவர்களின் குறை. 7 மன்னர்கள் போர் தொடுத்து வருகிறார்கள், நாம் ஒருவர் தானே அப்படின்னு நினைச்சு நான் இது பலவீனமா நான் நினைக்கல. இந்த 7 மன்னர்கள் படை தொடுத்து வருகிறார்கள் இல்லையா, இதுதான் அவர்களுடைய குறை அப்படின்னு சொல்லி தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்தவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். ஏன் அப்படின்னா, அதுக்கும் மக்கள் கிட்ட ஒரு காரணம் சொன்னான் பாண்டியன். ஒருத்தன் தலைமையேற்று போகக்கூடிய போர்லயே அவ்வளவு கருத்து வேறுபாடு வரும்.
படைத்தலைவன் ஒன்று பேசுவான், மக்கள் இன்னொரு பக்கம் போவாங்க, போர் வீரர்கள் இன்னொரு பக்கம் போவாங்க. இங்க 7 மன்னர்கள்மா, இங்க 7 மன்னர்கள் படை தடுத்து வராங்க. அப்போ 7 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வரும் இல்லையா? 7 பேரும் கருத்து வேறுபாட்டால் அவங்களே பிரிஞ்சு போவாங்க. நமக்கு இது பலம் தானே தவிர்த்து பலவீனம் கிடையாதுன்னு சிந்தித்தவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். படை தொடுத்து போறான். அவனுடைய அந்த தொலைநோக்கு பார்வை சிறிதளவு கூட தப்பு கணக்காகி விடவில்லை. முதல்ல என்ன பண்ணுது, எருமையூரனுடைய படை பின்வாங்குது. நம்முடைய நாடு எங்க இருக்கு, இந்த பாண்டிய நாட்டினுடைய நாடு எங்க இருக்கு, நமக்கும் இந்த சோழனுக்கும் என்ன உறவு, பாண்டிய மன்னனுக்கும் நமக்கும் என்ன பகை, நாம ஏன் சம்பந்தம் இல்லாம இந்த பாண்டிய மன்னனோட போரிட்டு நாம ஏன் நம்ம மக்களுடைய நம்முடைய போர் வீரருடைய உயிரை நம்ம பள்ளி கொடுக்கணும், தேவையே கிடையாது அப்படின்னு எருமையூரனுடைய படை பின்வாங்குது. அதுக்கடுத்து இளங்கோவேளினுடைய படை பின்வாங்குது. அதுக்கடுத்து திதியனுடைய படை பின்வாங்குது. சேரல் இரும்பரை யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சோழன் மட்டும்தான் உறுதியோட நிக்கிறான். அவன் கூட சேர்ந்து மற்ற 6 மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பிற 6 மன்னர்களும் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோழன் கடைசி வரைக்கும் நின்று எதிர்த்து பார்த்தான். சோழன் ஒளிந்து கொண்டான், சேரன் ஓடிவிட்டான், மற்ற மன்னர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள். இறுதியில் பாண்டியன் நெடுஞ்செழியன் வெற்றி கொண்டான். இதுதான் மிகச்சிறந்த போர். தலையானுங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு அவனுக்கு பட்டத்தை வாங்கி கொடுத்தது. இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன மன்னனை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. தலையானுங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற மன்னன் மிகவும் பிரபலமான ஒரு மன்னன். அப்ப பாருங்க, அவ்வளவு சிறிய வயதிலேயே அவனுடைய அந்த அரசியல் நடத்துவதற்கான, அரசாட்சி நடத்துவதற்கான அவனுடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்திருக்கு பாருங்க, அவனுடைய திட்டமிடல் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இது எல்லாம் தான் அவன் மிகச்சிறந்த மன்னன் அப்படிங்கிறதற்கான உதாரணம். அவன் மிகச்சிறந்த ஆட்சி புரிவதற்கு தகுதியானவன் அப்படிங்கிறதற்கான எடுத்துக்காட்டு. இப்படியே வெற்றி கிடைச்ச உடனே அவன் ஒரே போர் பாசறையிலேயே உட்கார்ந்துருக்கான். போர் போர் அப்படின்னே போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற படித்தவர்கள் எல்லாரும், அமைச்சர்கள் எல்லாரும் கவலை கொள்றாங்க. ஐயோ, மன்னன் இப்படியே போர் போர்னே போய்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவனுடைய குடும்ப வாழ்க்கை என்னாவது, இந்த நாட்டினுடைய நலன் என்னாவது அப்படின்னு அவங்க கவலை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு போர் பாசறையிலேயே தான் உட்கார்ந்துருக்கான் பாண்டியன் நெடுஞ்செழியன். நெடுநல் வாடை அப்படிங்கிறது அந்த போர் பாசறையினுடைய வாழ்க்கை பத்தி நக்கீரர் எழுதினது. நக்கீரருடைய ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். சிவபெருமானையே நீ செய்தது தவறு அப்படின்னு அவர் எதிர்த்தாரு அப்படின்னு நம்மளுக்கு புராண கதைகள் இருக்கு இல்லையா. ஆனா பாண்டியன் நெடுஞ்செழியனை தலைவனாக வைத்து பாடல் எழுதினார் நக்கீரர். 188 வரிகள். ஆனா பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு எப்படி அவனை குடும்ப வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது, இந்த நாட்டுக்குள்ள மறுபடியும் எப்படி கொண்டு வருதுன்னு பயப்படுறாரு நக்கீரர். பாண்டியன் நெடுஞ்செழியனை பார்த்து பயந்தாரு நக்கீரர். அவ்வளவு மரியாதை பாண்டியன் நெடுஞ்செழியன் மீது அந்த நாட்டு மக்களுக்கும் புலவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, மாங்குடி மருதனார் அப்படின்னு அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர், அவர் மீது மிகுந்த மரியாதை பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு உண்டு. சரி, மாங்குடி மருதனார் சொன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. மாங்குடி மருதனாரும் ஒரு திட்டம் திட்டுறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி நம்ம ஒரு நூல் இயற்றுவோம், அந்த நூலை வெளிக்கொண்டு வருவதற்கு மன்னனை அழைப்போம், அவனுடைய தலைமையில இந்த நூலை வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மாங்குடி மருதனார் என்ன பண்றாரு, மதுரை காஞ்சி எழுதுறாரு. மதுரை மக்கள் தன்னுடைய மாநகரத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வாய்ப்பு இருந்தா அந்த மதுரை காஞ்சி எடுத்து படிச்சு பாருங்க. அற்புதமான ஒரு வர்ணனை இந்த மதுரை காஞ்சியில இருக்கும். மாங்குடி மருதனார் அப்படி ஒரு ஓவியம் மாதிரி தீட்டிருப்பாரு, ஒரு சித்திரம் அடிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். மதுரையை பத்தி நிறைய செய்திகள் இந்த மதுரையின் மாநகரம் பத்தி கொட்டி கிடக்கும் இந்த மதுரை காஞ்சியில. மதுரை காஞ்சியை ஏற்றி முடிச்ச உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, தலையானுங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் முன்னாடி இந்த நூலை நான் வெளியிடணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையானுங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அந்த அவையில மாங்குடி மருதனாருக்கு மதிப்பளித்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இவரு மதுரை காஞ்சியை வாசிக்கிறார். மதுரை காஞ்சியை வாசிக்க வாசிக்க வாசிக்க, ஏன்னா இது மன்னனுக்கு அறிவுரை சொல்றதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூலை மாங்குடி மருதனார் என்ன பண்றாரு, ஏதோ தான் விருப்பப்பட்டு ஒரு நூல் எழுதுனது போலவும் அந்த நூலை மன்னன் முன்னாடி வாசித்து காட்டுறது போலவும், அதாவது இந்த இலைமறை காய் போல் அறிவுரை சொல்லுவோம்ல, அந்த இலைமறை காய் போல சொல்றாரு. மன்னனுக்கும் புரிஞ்சிடுச்சு. அதுல இருக்கிற நிலையாமை கருத்துக்களை உணர்ந்து கொண்ட மன்னன் என்ன பண்றான், திருமணத்துக்கு தயாராகிறான். நம்ம கோப்பெருந்தேவி இருக்காங்க இல்லையா, அவங்கள திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமண வாழ்க்கைக்குள்ள வரான், குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரான், நாட்டுக்குள்ள வரான், நிறைய நீர்நிலைகளை வெட்டுறான், நாட்டை பாதுகாக்கிறான், போர்ல சேகரித்து கொண்டு வந்த செல்வம் எல்லாத்தையும் மக்களுக்கு வாரி வழங்குறான், புலவர்களை பாதுகாக்கிறான். நாட்டில் அமைதி நிலவுகிறது. அந்த அமைதியை பார்த்து பிற நாடுகள் எல்லாமே புகழ்ந்து பாராட்டுது பாண்டியன் நெடுஞ்செழியன். பாரு எப்படி ஒரு அமைதி தழுவுற மாதிரி ஒரு ஆட்சியை செய்கிறான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு பாராட்டுச்சு. முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படிங்கிற குறளுக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு மன்னன் இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிமா,
இவ்வளவு சிறந்த ஒரு மன்னனை கண்ணகி ஏன் தேரா மன்னா அப்படின்னு அழைச்சா? ஏன் அவனை நீதி தவறிய மன்னன் அப்படின்னு சொல்லி பழி சொன்னா? இளங்கோவடிகள் ஏன் பாண்டியன் நெடுஞ்செழியனை அப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, கண்ணகி மிக பெரும் கோபத்துல இருக்கா. ஒரு மாநகரையே சுட்டெரிக்கிற அளவுக்கு அவள் கோபமுடையவளா இருக்கா. தன்னுடைய கணவனை கள்வன்னு பள்ளி சொல்லி அவளை கொலையும் செஞ்சிருக்காங்க. இனிமேல் தன்னுடைய வாழ்க்கை போச்சு, இனிமேல் தன்னுடைய கணவனை பார்க்க கூட முடியாது, அவனுடைய உயிரே போய்விட்டது, அதற்கு பிறகு என்ன இருக்கிறதுங்கிற ஆத்திரம் முட்டி நிற்கிற ஒரு பெண்ணாக கண்ணகி காட்சி அளிக்கிறா. அவளுடைய வாயிலிருந்து வருகிறது, நீ நீதி தவறிய மன்னன், நீ தேராத மன்னன், உன்னை போல கிடையாது. எங்க நாட்டுல வாழ்ந்த சிபி சக்கரவர்த்தியும் எங்க நாட்டுல வாழ்ந்த மணிநீதி சோழனுக்கு பக்கத்துல கூட நீ வர முடியாது அப்படின்னு அவன் கோபத்துல பேசுறா. அப்படி பேசின கண்ணகி தான் வாழ்த்துறை காதையில என்ன சொல்லுவா அப்படின்னா, தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன் கோயில் நல்விருந்தாயினான், நான் அவன் தன் மகள் அப்படின்னு போற்றி புகழ்றா பாண்டியன் நெடுஞ்செழியனை. அவன் மேல தப்பு இல்லை, நான் தான் அவனை தவறா நினைச்சிட்டு வார்த்தைகளை விட்டுட்டேன், அவன் தேவர்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டான், நானும் அங்க போக போறேன், பாண்டியன் நெடுஞ்செழியன் எங்க சென்றானோ அவனுடைய மகளாக நான் அவனை மன்னிக்கிறேன், அவனுடைய மகளாக நான் அவனிடம் போய் சேருகிறேன்னு சொல்லி பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய மகள் நான் அப்படின்னு கண்ணகி பேசுறா. சிலப்பதிகாரத்துல பாண்டியன் நெடுஞ்செழியன் மீது எந்த தவறுமே இல்லைன்னு இளங்கோவடிகள் நமக்கு நிரூபிச்சுட்டு தான் கண்ணகியை தேவலோகமே அனுப்புவார். அதற்கு முன்னாடி வரைக்கும் கண்ணகி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகர்ந்திருக்க மாட்டா. பாண்டியன் நெடுஞ்செழியனை மன்னித்து விட்டுதான் அந்த விண்ணேற்றி பாறையிலிருந்து தன்னுடைய கணவன் வந்த உடனே அவன் கூட சேர்ந்து அந்த புஷ்ப விமானத்துல ஏறி அவ தேவலோகம் போறா. ஆக அந்த கண்ணகியும் பாண்டியன் நெடுஞ்செழியனை எந்த தவறும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு தான் அந்த பயணப்படுற. இப்படிப்பட்ட மிகச்சிறந்த மன்னர்கள் இன்னும் நம்முடைய பரம்பரையில நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மன்னர்கள் ஏராளமானவர் இருக்காங்க. இன்னும் பல மன்னர்களுடைய வரலாறுகளை நான் உங்ககிட்ட கொண்டு சேர்க்க முயற்சி பண்றேன்.